ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மந்திரி பதவிக்காக இப்படி போயிட்டாரா? இவங்கெல்லாம் அடிமாடா? எல்லாருக்குமே ஒரு சேலபிள் கமாடிட்டி தானா? எல்லாருக்குமே ஒரு விலை உண்டா? அதுவும் வைரமுத்து ஒரு கேடுகட்ட தரங்கட்ட மனிதன்கிறது தெரியும். நான் கிஃப்ட் தரேன்னு சொன்னா என்ன கிஃப்ட்னா ஷாம்பு பாட்டில் கொடுத்தாராம். அதாவது இவர் சிம்பாலிக்கா அவங்களையும் குளிக்க கூப்பிடுறாரா? அவரை பொறுத்த வரைக்கும் பாட்டி பேத்தி அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது அவருக்கு. அவர் வந்து ஒரு ஒரு காமவெறி பிடித்த மிருகமாக தான் நம்ம வைரமுத்துவை பார்க்க முடியுமே தவிர அவர் ஒரு மனித இந்த மனித குலத்துக்கே அவர் ஒரு இழிவானவர்ங்கிறதா என்னுடைய கருத்து. ஐயா பேராசிரியர் சாமி தியாகராஜன் அப்படின்னு நம்ம ஒரு 20 பேரை வரதராசனார் எழுதியிருக்கார். நான் வந்து நல்ல தமிழறிஞர்களை சொல்றேன். நீங்க வந்து போலிகள் இந்த பிழைப்புவாத தமிழ் பேசுறவங்க அவங்க, நான் கருணாநிதி அந்த கட்சிக்கான தலைவர், ஏதோ ஒரு விபத்துனால அவரும் முதல்வர் ஆயிட்டாரு. ஆனா அதனால அவரை போய் நான் தமிழறிஞர்னு ஏத்துக்கணும்னா நீங்க என்ன சொல்லணும்? தமிழறிஞர், தமிழாகரம், ஓமாம்புலியூரார் இன்னும் அப்படிதான் சொல்லணும். நான் அவங்களோட கூட்டணியே வைக்கவே கூடாது அப்படின்னா ஒரு உணர்ச்சி பத்திரத்தை பேசின மனுஷன் ஒரு மாசம் கூட இல்லை. அடுத்த மாசம் போய் காங்கிரஸோட மானங்கெட்டு வெக்கங்கெட்டு சூடு சுரணையற்று தமிழர்களின் அங்க வந்து தமிழர்களின் மண்டை ஓட்டுகள் மீது, தமிழர்களின் பிணத்தின் மீது இவங்கெல்லாம் பவர் பாலிடிக்ஸ் செஞ்சவங்க இந்த திமுக கும்பல், காங்கிரஸ் கும்பல். கேட்கிறவன் கேனேன்னு நினைச்சு இவங்க பேசுறாங்க. கருப்பர் கோவில்ல தான் கிடா வெட்டுறாங்க, அழகர் கோவில்ல கிடையாது. அதனால இவங்களுக்கு புரியும்படியா இன்னொன்னு சொல்லலாம். சகோதரியும் பெண்ணு, மனைவியும் பெண்ணு, பெண் தானே அப்படின்னு சொல்லுவாங்களா? அதனால நாம பகுத்தறிவோட இருக்கணுங்கிறது வெறும் மேடை பேச்சுக்கு மட்டும் தமிழா அப்படின்னு நீங்க வந்து மேடை பேச்சுக்கு மட்டும் அதை வச்சுட்டு இருக்கீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம். கவிஞர் வைரமுத்து ஏற்கனவே வந்து அவர் ஆண்டாள் குறித்து பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. நீதிமன்றம் வரையும் இது போச்சு. பல்வேறு தரப்பினர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீராமர் குறித்து ஒரு அவதூறான கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காரு. அவர் ஒரு குற்றவாளி, புத்தி இல்லாதவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அவர் வந்து ஏன் கருத்து இல்லை, இது சோசியல் மீடியாவில் படித்த கருத்தை சொல்கிறேன். அவரை எல்லாரும் கஞ்சா கவிஞர், காமமுத்து இப்படி தான் எழுதுகிறாங்க. இது வந்து நான் சோசியல் மீடியாவில் படித்த கருத்து. வேணா என்னால் வந்து நூற்றுக்கணக்கான அவர் பேரில் இந்த மாதிரி உள்ளதை நம்ம காமிக்க முடியும். அவர் வந்து ஒரு காமவெறி பிடித்த மிருகம் அப்படிங்கிறாங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் போக விரும்பலை. ஒரு நீங்கள் ஜென்ரலாகவே எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியை, ராமபிரானை இங்கே இழுத்தும் பழுத்தும் பேசும் கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊராமொண்டாட்டி எழுத்துட்டு ஓடுற பயலுக தான் இங்கே ராமரை விமர்சித்து பேசுகிற பயலுக. இல்லை, அப்படி யார் இதுக்கு முன்னாடி பேசிட்டாங்க? நீங்கள் ஊராம் பொண்டாட்டின்றீங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் நல்லா கடந்த காலத்துலேருந்து கவனித்து பாருங்கள். அவர் வந்து ஏகபத்தினி விரதன் ராமபிரான், அதனாலே உங்களுக்கு பிடிக்காது. மனைவி, இணைவி, துணைவி அப்படின்னு இது எல்லாத்தையுமே இவங்க நியாயப்படுத்துவாங்க. நீங்கள் பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும் அப்படின்னா ஐயன் திருவள்ளுவர் சொன்னதை இவங்க வந்து கள்ளக்காதலை திருமணம் கடந்த உறவு தயிர்வடியை சொல்கிறீங்களோ என்ன அப்படின்னு. அதே மாதிரி வந்து லஞ்சம் அப்படிங்கிறத இவங்க வந்து கையூட்டு அப்படிங்கிறது போய் இப்போ அடுத்தது வந்து இந்த தொகை லஞ்சம் அதையும் மாடிஃபை பண்ணி அதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டானுங்க. நீங்கள் குடிகார பய அப்படிங்கிறதுக்கு மதுப்பிரியர் அப்படின்னா இந்த மாதிரி இவங்க வரிசையாக எல்லாத்தையுமே கெட்டதெல்லாம் புனிதப்படுத்துவாங்க, புனிதத்தெல்லாம் அசிங்கப்படுத்துவாங்க. அசிங்கத்தை புனிதப்படுத்தும் கும்பல் தமிழகத்தில் வேரூன்றி 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. பெருந்தலைவர் காமராஜர் பக்தவச்சலம் ஆட்சிக்கு பிறகு தமிழகத்தில் இந்து மதத்தை எள்ளி நகையாடும் கம்பரசம் என்று கம்பராமாயணத்தை பற்றி கேவலமாக அறிஞர் அண்ணாதுரை காலத்தில் இருந்தே இவர்கள் இப்படி வக்கரமாக பேசுவதே தொழிலாக கொண்டுள்ள கும்பல் தான் தமிழகத்தில் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில். அதே கம்பர் விருது வழங்கும் விழாவில் தான் வந்து வைரமுத்து அவர்கள் இதை பேசியிருக்காங்க. அதாங்க, ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு பையன் ஒரு ஆளை
டிராட்சி கொண்டில் ஏற்றி நீதிபதி நீ என்னப்பா சொல்ல விரும்புகிற அப்படின்னா அவனை கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், ஐயா நான் தாயில்லா பிள்ளை, என்னை மன்னித்து விடுதலை பண்ணிவிடுங்க அப்படிங்கிறான். சரி, இவன் தாய் எப்படி இறந்து போனாங்க, இவன் தான் கொன்னான். அம்மாவை கொன்னவனை கோர்ட்டில் வந்து கூண்டில் ஏற்றி நிறுத்துகிறாங்க. என்ன அம்மா இல்லாத அப்பாவி பிள்ளை நான் அப்படிங்கிற கதையாக தான் இவங்க கம்பர் விழாவில் கம்பரத்து ஏசறத்துக்குன்னு ஒரு இடம். அதே மாதிரி ஆண்டாள் பிரச்சனையில் பாருங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த ஆண்டாள் அதே மேடையில் அண்ணன் அர்ஜுன் சம்பத்தும் அந்த மேடையில் இருந்தார்னு நினைக்கிறேன். இப்போ அன்றைக்கும் இதே மாதிரி தான் வைரமுத்து வந்து தினமணி வைத்தியநாதன் அந்த இதில் வந்து அதுக்கு பின்னாடி வைத்தியநாதன் எவனோ 4 பேர் குடுமி வச்சவன் நாமம் போட்டவன் 4 பேர் கிண்டல் அடிப்பான், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொன்னதா இதை நான் பல்வேறு பேட்டிகள்லையும் பதிவு செஞ்சுருக்கேன், பொதுக்கூட்டங்களையும் பதிவு செஞ்சுருக்கேன், தொலைக்காட்சி விவாதத்துலேயும் பதிவு செஞ்சுருக்கேன். என்னுடைய முகநூல் பக்கத்துலேயும் இன்றைக்கும் இருக்குது நான் அன்றைக்கி எழுதினது. அதனால் இவங்களுக்கு எல்லாமே அது தினமணி வைத்தியநாதனாக இருக்கட்டும் இல்லை வைரமுத்துவாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொழுதுபோக்கு, இது வந்து ஒரு அவங்க வந்து குரூர நகைச்சுவை சாடிஸ்டிக் மனோபாவம். இது இவங்க வந்து ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டரா வந்து இது எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. சாடிஸ்ட் ஏன்னா உதாரணத்துக்கு பொன்முடி பாத்தீங்கன்னாக்க படுத்தா 10 நின்றா 5 நல்லா பேசியிருந்தாரு. இந்த ஒட்டுமொத்த கும்பலே அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க, சமூக நீதி, அனைவரையும் சமமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்து மதத்தையும் இந்து தெய்வங்களையும் இந்து புராணங்களையும் அது தமிழக முதல்வர்லேருந்து திமுக தலைவர் கருணாநிதியிலேருந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடைசி தொண்டன் வரைக்கும் அவ்வளோ விஷத்தோடு பேசுவான். நீ சமூக நீதினு சொல்கிறது உண்மையா, ஒரு மதத்தையும் ஒரு ஜாதியையும் இழிவுபடுத்துறது உண்மையா, நீ சமூக நீதினு சொல்கிறது உண்மையா, பெண்மையை போற்றுவோம்னு சொல்கிறது உண்மையா, இல்லை பெண் தெய்வங்களை கேவலப்படுத்துறது உண்மையா? அதனால் இவங்களுக்கு என்றைக்குமே இரட்டை நிலைப்பாடு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அதனால் இவங்களுக்கு வந்து மனதிலேயே வக்கரம் வேரூன்றி போன காரணத்தினால தான் வைரமுத்து போன்ற ஆட்களை மேடை ஏற்றி இவங்க கௌரவிக்கிறாங்க. அந்த கட்சியில் பாருங்கள், பொன்முடி அவர் வந்து சைவம் வைணவம் திருநீர் நாமம் அப்படின்லாம் சொல்லி பேசி இது பண்ணார். அதே மாதிரி தரதல பிரசன்னான்னு ஒருத்தன் பொண்டாட்டியே கொன்னவன். நான் சொல்லலை, அது அவங்க மாமனார் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த ஆள் தப்பிச்சுக்கிட்டான், தரதல பிரசன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மாபெரும் புலவர், அவர் பார்த்தா 10 பாட்டு 8 தொகை காலத்திலேருந்தே இருக்கிறவர். அவர் அப்பேற்பட்டவர் தான் அவங்க கட்சிக்கு ஆதாரமாக இருக்கிறவர். சரி, ஆம்பளை பயலு தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா சேலத்துலேருந்து ஒரு அம்மா சுஜாதா, அதே மாதிரி சைதை சாத்தான்னு ஒரு பையன். ஒட்டுமொத்த திமுகவோட டிஎன்ஏவே இடுப்புக்கு கீழே பேசுறது தான். அவங்களுக்கு வந்து கண்ணியத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால தான் இதில் ஒரே ஒரு வருத்தம் எனக்கு என்னன்னா, ஜெகத் ரட்சகன் ஆழ்வார்கள் ஆய்வு மையம்னு வச்சுருக்காரு, உண்மையிலேயே பக்திமான். நீங்கள் யாராவது பாப்பானுக்கு மட்டும்தான் குடுமி உண்டு, பூணூல் உண்டு, பஞ்சகச்சம் கட்டுறது உண்டுன்னு சொன்னால் தயவு செஞ்சு ஜெகத் ரட்சகன் வீட்டுக்கு போங்க. நான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி திருமண பத்திரிகை கொடுக்கறதுக்காக பொன் ராதாகிருஷ்ணன் இல்லை திருமண பத்திரிகை கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அவங்க வீட்டு ஹாலில் அவங்க அப்பா நல்ல திருமண் சாத்தி குடுமி வச்சு பஞ்சகச்சம் வேட்டி கட்டி பூணூல் அணிந்த ஃபோட்டோ. ஒவ்வொரு வருஷமும் ஆவணி ஆவட்டத்துக்கு ஜெகத் ரட்சகன் பூணூல் அணிவார். பூணூலுங்கிறது இந்து மதத்தில் 4 வகை வர்ணங்களுக்கும் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்பது. நீங்கள் மீதி ஜாதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கர்மாதி அன்னைக்கோ கல்யாணத்தன்னைக்கோ தான் போடுவாங்க சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இது வந்து எல்லாருக்கும் பூணூல் உண்டு, ஆனால் இதை கொண்டு வந்து பாப்பானுக்கு மட்டும்தான் அப்படின்னு இங்கே கொண்டு வந்து இந்த திமுக திகாவோட பொய் சுருக்கி வச்சு இந்த புழுகிலேயே இந்த பொய்யிலேயே ஜனங்களையும் வாழ வச்சு ஒரு குரூர சுகம் அடைகிறாங்க. ஜெகத் ரட்சகன் எவ்வளவு தூரம் ஒரு ஆகச்சிறந்த பக்திமான் அப்படின்னா, நம்ம ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் கூட மிகப்பெரிய ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது பண்ணவர். அவருடைய விழாவில் தானே பேசியிருக்காரு, அவரும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. அதில் பார்த்தா அவர் வந்து ஒரு தர்ம சங்கடத்தோடு அவர் சிரிக்கிற அந்த இதுவும் வருது. அதை எப்போ எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் எடிட்டடாக என்னங்கிறது தெரில. அவர் வந்து நம்ம புலவர் கீரன் ஒருத்தர் 1989 90 காலமானார். எங்கள் பக்கத்து ஊர் மயிலாடுதுறையை சேர்ந்தவர் புலவர் கீரன். புலவர் கீரனுக்கு அணுக்கு தொண்டராக இருந்தவர் ஜெகத் ரட்சகன். தேவாரம் அதுவும் திவ்ய பிரபந்தத்தில் கரை கண்டவர். அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தில் மூழ்கி திளைக்கக்கூடியவர். நான் மேடையில் இந்த மாதிரி பேசும்போது வயிற்று பிழப்புக்காக ஜெகத் ரட்சகனை கட்சியில் கடைசியில் ஒரு பதவிக்காக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மந்திரி பதவிக்காக இப்படி போயிட்டாரா, இவங்கெல்லாம் அடிமாடா, எல்லாருக்குமே ஒரு சேலபிள் கமாடிட்டி தானா, எல்லாருக்குமே ஒரு விலை உண்டா? அதுவும் வைரமுத்து ஒரு கேடுகட்ட தரங்கட்ட மனிதன்கிறது தெரியும். ஒரு நடிகையாக பாடகி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு நடிகை வீட்டுக்கு வர சொன்னோன்னா நான் எங்கள்
ஆயாவை அழிச்சிட்டு போனேன், பாட்டியை அழிச்சிட்டு போனேன், நான் கிஃப்ட் தரேன்னு சொன்னேன். என்ன கிஃப்ட்னா ஷாம்பு பாட்டில் கொடுத்தாராம். அதாவது இவர் சிம்பாலிக்காக அவங்களையும் குளிக்க கூப்பிடுறாரா? அவரை பொறுத்த வரைக்கும் பாட்டி பேத்தி அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது அவருக்கு. அவர் வந்து ஒரு ஒரு காம வெறி பிடித்த மிருகமாக தான் நம்ம வைரமுத்துவை பார்க்க முடியுமே தவிர, அவர் ஒரு மனித இந்த மனித குலத்துக்கே ஒரு இழிவானவருங்கிறது தான் என்னுடைய கருத்து. இளையராஜா போட்ட பிச்சை தான் அவருக்கு இந்த வாழ்க்கை. அவங்க சம்சாரம் பாவம், நான் அவங்களுடைய குடும்ப இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. உண்மையிலேயே இந்த ஆளை திருமணம் பண்ணதுனால அவங்க வந்து 7 ஜென்மத்துக்கான பாவத்தை சேர்த்துக்கிட்டாங்களோங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு. ஏன்னா ஒரு வக்கரத்தின் மொத்த உருவமாக இவரோட வக்கரம் பிடிச்சவங்களாம் இருக்காங்க வெளியில் தெரியாமல். ஆனால் வெளியில் தெரிஞ்சதில் நீங்கள் எத்தனை வயசு பொம்பளையாக இருக்கட்டும், அது வந்து 17-18 வயசு சின்ன பொண்ணாக இருக்கட்டும், இல்லை 80 வயசு கழுவியாக இருக்கட்டும், எவளையும் விடமாட்டேன் அப்படிங்கிற அளவு தான் இந்த ஆள் இருக்கிறதா சோசியல் மீடியாவில் நம்ம படிக்கக்கூடிய தகவல்கள். ஏன்னா அந்த ஷாம்புவை பற்றி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை நான் எங்கள் பாட்டியோட போனேன், எங்கள் ஆயா அழைச்சிட்டு போன போது ஷாம்பு கொடுத்தாரு, இதான் கிஃப்டான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு இவருடைய ஒரு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா இது 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 2 விதமாகவும் இந்த பிரச்சனையை அணுகலாம். வைரமுத்துவோட இயலாமையே இப்படி இருந்து தன்னை வந்து ஒரு சூப்பர் மேன் அப்படின்னு அவருடைய பெரும்பாலான பாடல் வரிகள் கூட பெண்கள் மையப்படுத்தியே தான் இருக்கு. இல்லை நீங்கள் பாடல்கள் கூட அந்த இசையோடைய இதில் நம்ம சுவாரஸ்யமான இசை, நல்ல ரம்யமான இசை, தேவாவோ இல்லை இவரோ இளையராஜா மியூசிக்கில் கடந்து போக முடிஞ்சுது. ஆனால் வெறும் இறைச்சலாக வெறும் இந்த லாரி ஓடுற சத்தம், இந்த ட்ரெயின் போகிற சத்தம், பிரிட்ஜ், அதுவும் இந்த பாலாறு பாலத்து மேலே ட்ரெயின் போச்சுன்னா எப்படி ஒரு சத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு இறைச்சலையே ஒரு பாட இலக்கணமாக கொண்டிருக்கிற ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த சர்ச்சு பாதிரியார் மாதிரியே பேர் இருக்கும் அவர் இன்னொருத்தர், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இந்த இதெல்லாம் பாட்டெலாம் போட்டார், ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர். அவரோட பாட்டெல்லாம் பாருங்கள், இவருடைய வக்கரம் அப்படியே வெளிப்படும். நான் 4 பாட்டை நான் சொல்ல முடியும், 4 லைனை சொன்னால் பார்க்குறவங்கலாம் ஜெயராமனுக்குள்ளேயும் இப்படி ஒரு வக்கரமா அப்படின்னு நினச்சிருவாங்க. எனக்கான கண்ணியத்தை நான் பாதுகாத்துக்கணுங்கிற காரணத்தினால இந்த ஆளுக்கு வந்து ஒரு சைக்கோ ட்ரீட்மெண்ட் தேவை. அவர் மனது முழுக்க வக்கரம் நிறைந்து சீழ்பிடித்த புறையோடி போன அசிங்கமான அறிவுறுப்பான மனிதர் வைரமுத்து. வைரமுத்துக்கு ஒரு பாகுபாடு காட்டுறீங்க பாஜக, உதயநிதிக்கு ஒரு பாகுபாடு காட்டுறீங்க என்ற ஒரு உதயநிதிக்கு என்ன? உதயநிதி சனாதனம் பேசும்போது மற்ற மாநிலங்கள்லாம் நீங்க வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வச்சிங்க. ஆனா வைரமுத்து விவகாரத்தில் பாஜக அமைதியாக கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது. வைரமுத்து வந்து ஒன்றும் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஆள். அவர் வந்து திமுகவை அண்டி பிழைக்கிற ஒரு ஒட்டுண்ணி. அவர் நீங்கள் அடிப்படையில் நீங்களும் ஒரு கிராமத்து சைட்லேருந்து வந்ததுனால மாடு மேலே ஒட்டுண்ணி இருக்குது. ஆமாம், அந்த ஒட்டுண்ணி வந்து அந்த மாட்டோட ரத்தத்தை இல்லாமல் குடிச்சிடும். அது மிஞ்சி போனால் ஒரு ml 2 ml குடிக்கும். அந்த மாதிரி வைரமுத்து வந்து ஒரு திமுகவை அண்டி பிழைக்கும், திமுகவிற்கு வாலாட்டக்கூடிய அவர் ஒரு ஜீவன். அதனால் அவரை வந்து அவருக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். அது சட்டத்தில் உட்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதை செய்ய முடியுங்கிறத என்னுடைய நம்பிக்கை. விசுவந்தர் பரிஷத் சார்பாக நாளை மறுதினம் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இந்த அஜிடேஷன் வந்து இட் வில் கெயின் இட்ஸ் மொமெண்டம். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் குறித்து ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. பார்ப்பன பெண்ணை தலைமை பதவிக்கு கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தியிருக்காரு. தனக்குள்ளே இருக்கிற அந்த சாதிய ஆணவத்தை வந்து மொத்தமாக வெளியே கொட்டி தீர்த்திருக்காரு. அவர் இன்னொரு வைரமுத்து மாதிரி அவரும் இன்னொரு நபர். அதாவது இன்றைக்கி நம்மளுக்கு அமைஞ்ச சப்ஜெக்ட்லாம் நீங்கள் அடுத்தது என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரில. நீங்கள் முதல்ல வைரமுத்து, அடுத்தது திருமாவளவன். அவருக்கு ஒரு விதமான மனோவியாதி, இவருக்கு ஒரு விதமான மனோவியாதி. நீங்கள் திருமாவோட மனோவியாதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் யாரெல்லாம் வாய்க்கு வந்ததை பேசுவார். அவர் ஜனநாயகம், திருடர்களின் கூடாரம், ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம், தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னா ஆசனவாய் வலிக்க நான் இப்படி பேசும்போதே எனக்கே ஆசனவாய் எறிகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி மூச்சை பிடிச்சிட்டு கத்தின ஆரம்ப காலத்தில் ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ள வரமாட்டேன்ற கொள்கையில் இல்லாத போது அதை பேசியிருந்தார். இல்லை, அதான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் தேர்தல் பாதை இது பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயா மூப்பனார் கூப்பிட்டாருன்னு தேர்தல் அரசியலுக்கு வந்தார். தேர்தலுக்கு வரும்போது ராமதாஸ்லேருந்து, திமுகலேருந்து, அண்ணா திமுகலேருந்து எல்லாரையும் கடுமையாக சாடி பேசினார். அதில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பற்றி பேசினதுக்கு அதுக்கு ஒரு பொழிப்புரை. இப்போ திருக்குறளுக்கு வந்து பரிமேலழகர் உரை எழுதினார். பரிமேலழகருக்கு அடுத்தது பேராசிரியர் ஐயா கடைசியாக இப்போ நல்ல தெளிவான உரை எழுதினது
ஐயா பேராசிரியர் சாமி தியாகராஜன் அப்படின்னு நம்ம ஒரு 20 பேரை வரதராசனார் எழுதியிருக்கார், கருணாநிதியும் எழுதியிருக்காரு. நான் வந்து நல்ல தமிழறிஞர்களை சொல்கிறேன். ஓகே. நீங்கள் வந்து போலிகள் இந்த பிழைப்புவாத தமிழ் பேசுகிறவங்க அவங்கள நான் சொல்லலை. கருணாநிதி அந்த கட்சிக்கான தலைவர், ஏதோ ஒரு விபத்துனால அவரும் முதல்வர் ஆயிட்டாரு. ஆனால் அதனால அவரை போய் நான் தமிழறிஞர்னு ஏற்றுக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லணும்? தமிழறிஞர், தமிழாகரம், ஓமாம்புலியூரார், இன்னும் அப்படிதான் சொல்லணும். நீங்கள் வைரமுத்து எழுதியிருக்காரு இல்லை? நாம் வந்து மனித ஜென்மத்தை கருணாநிதியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில். அதனால தான் நான் வந்து கன்வீனியன்ட்டாக அதை கடந்து போய் வரதராசனார் நான் அந்த இதில் சொல்கிறேன். அதில் வந்து திருக்குறளுக்கு பல்வேறு பொழிப்புரைகள் அர்த்தங்கள் எழுதின மாதிரி திருமாவளவன் அந்த ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு பேச்சை பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த விளக்க வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாரு? நான் அரசியலுக்கு வந்த புதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் திட்டினேன் அப்படின்னாரு. 99 திமுக திட்டினார். 2001 திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சார். அவர் பிஜேபிக்கும் சேர்த்து தான் ஓட்டு கேட்டார் 2001. அவர் ஒன்று நான் பிஜேபியோட நான் கூட்டணி வைக்கவே இல்லைன்னு சொன்னார்னா அதை விட உலகத்தில் ஜமக்காலத்தில் வடிகட்டின போய் உலகத்தில் இருக்கவே முடியாது. பிஜேபியோட கூட்டணி வைத்த மனிதர் தான் திருமாவளவன். 2001 எந்த திமுகவை திட்டினாரோ அந்த திமுகவோட கூட்டணி வச்சார். அப்புறம் ஜெயலலிதாவை கடுமையாக திட்டினார். எந்த ஜெயலலிதாவை திட்டினாரோ அந்த ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சார். அதுக்கப்புறம் விஜயகாந்தை ரொம்ப கடுமையாக, ரொம்ப கொச்சையாக, ரொம்ப கேவலமாக எம்ஜிஆருங்கிற கைத்தடியை ஊனிட்டு வர ஆளு, இவர் ஒரு அரசியல் ஊனம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தை முதல்வராக்கியே தீருவேன் அப்படின்னு நீங்கள் 3வது அணியை வச்சு இது பண்ணதை பார்த்துருப்பீங்க. மக்கள் நல கூட்டணியை வச்சு அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2009 வந்த நக்கீரன், ஜூனியர் விடன், குமுத ரிப்போர்ட்டர், இந்த 3 பத்திரிகையை நீங்கள் வாங்கி படிங்க. முடிஞ்சால் தினசரி பத்திரிகைகளும் வாங்கி பாருங்கள். 2009 ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் அந்த 5 மாத காலத்தில், அதுவும் குறிப்பாக இலங்கையில் இந்த கிளஸ்டர் குண்டுலாம் போட்டு அழித்தொழிப்பு இயக்கம் நடத்தின போது காங்கிரஸ் கட்சியும் சோனியா காந்தியும் எவ்வளோ கடுமையாக, எவ்வளோ ஆவேசமாக, நான் இனிமேல் காங்கிரஸோட கூட்டணி வச்சா நான் மனுஷனே இல்லை, என்னுடைய பிறப்பு நான் உங்களோட கூட்டணியே வைக்கவே கூடாது அப்படின்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசின மனுஷன் 1 மாதம் கூட இல்லை. அடுத்த மாதம் போய் காங்கிரஸோட மானங்கெட்டு வெக்கங்கெட்டு சூடு சுரணையற்று தமிழர்களின் அங்கே வந்து தமிழர்களின் மண்டை ஓட்டுகள் மீது, தமிழர்களின் பிணத்தின் மீது இவங்கெல்லாம் பவர் பாலிட்டிக்ஸ் செஞ்சவங்க இந்த திமுக கும்பல், காங்கிரஸ் கும்பல். அவர் வந்து பாருங்கள், அதே மாதிரி 2016 மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது கட்டுவிரியன், கண்ணாடி விரியன் அப்படின்லாம் கருணாநிதி சாரின்னு பேசினார். அதுக்கப்புறம் நான் கருணாநிதியை சொல்லலை அப்படின்னு பம்மினார். அதுக்கப்புறம் அவங்க கட்சி குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குமாங்கிறதுக்கு வன்னியர் அந்த பையன் என்ன பண்ணா, பொது தொகுதியை நீங்கள் கேட்கலாமா அப்படின்னு கருணாநிதி சொன்னார். அது வந்து நீங்கள் பொது குளங்களை நீங்கள் புழங்கலாமா, பொது தெருவில் நடக்கலாமா அப்படின்னு அது கேட்கறதுக்கு அந்த சொல்லாடல், அந்த வார்த்தை, அந்த பையன் சொன்ன வார்த்தை என்ன அர்த்தமா அந்த பேரே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குதுங்க. அந்த பையன் அப்படி சொன்னா பாருங்க. அதை வந்து இன்னி வரைக்கும் திரும்ப அதை வந்து மறுக்கவும் இல்லை, இல்லைங்க கருணாநிதி அப்படிலாம் நடந்துக்கல அப்படின்னு சொல்ல. ஆனால் அதே கருணாநிதி கட்சியோட தான் கூட்டணி வச்சுட்டு இருக்காரு. இது எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பிழைப்புவாத அரசியல், தலித் மக்களை, பட்டியலின மக்களை, அந்த பட்டியலின மக்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காருல. ஜெயலலிதா அவர்களே மேடையில் சொல்லியிருக்காரு, ஆமா நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இதில் என்ன நான் போய் புதுசாக சொல்லிட்டேன்? இதில் எங்கே இவர் சொன்னாருங்கிறதுக்கு இவர் 2 விஷயம்தான். இல்லை, அவர் கொடுத்த விளக்கத்தில் என்ன சொல்கிறாரு, அவர் பேச்சின பேச்சு விளக்கம் 2த்தையும் நீங்கள் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாருங்கள். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, இன்டர்லிங்க்டு. எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் சாதித்ததுக்கு காரணம் கருணாநிதி எதிர்ப்பு சொல்லியிருக்காரா. 2வது அவர் பார்ப்பனர்களால் கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இந்த 2 விஷயம்தான் முக்கியமான மூலக்கூறுகள் இதில். அப்போ கருணாநிதிங்கிற ஒரு மனிதர், நான் சொல்லலை, நரகாசுரன் போன்று ஒரு மிகப்பெரிய வில்லனாக, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோத சக்தியாக திருமாவளவன் பார்வையிலையும் அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் சொல்லலை. ஏன்னா எம்ஜிஆர் வந்து கருணாநிதிங்கிற கருணாநிதி எதிர்ப்புங்கிறத வச்சு தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னா, அப்போ கூட 32% மக்கள் தான் கருணாநிதியை ஆதரித்தாங்க, 68% மக்கள் கருணாநிதியை நிராகரித்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவரால் முதலமைச்சர் நாற்காலி கிட்ட கூட அவரால் போக முடியல. அவரு என்னெல்லாம் சொன்னார், எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு,
84 தேர்தல் பிரச்சாரத்தில் கருணாநிதி சொன்னது, எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு, அவர் அமெரிக்காவிலேருந்து உயிரோட திரும்பி வந்தார்னா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஆட்சி பொறுப்பேன், முதலமைச்சர் பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். அப்படிலாம் பதவி வெறி பிடித்து கெஞ்சினார் எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆருடைய தொண்டர்கள்ட்ட எம்ஜிஆர் மீது மாறாத பற்று வைத்திருந்த ஓட்டர்களிடம் லிட்டரலாக ஓட்டு பிச்சை அந்த நேரத்தில் கருணாநிதி எடுத்தார். நான் சொல்கிற வார்த்தை கடுமையாக இருக்குன்னா நடந்தது உண்மை. அப்போ கருணாநிதி எதிர்ப்பில் ஒரு ஆள் 13 வருஷம் இவர் ஆட்சி கட்டில் உள்ளே நெருங்க முடியல. அதோடு இல்லாமல் ஜெயலலிதா இருந்தபோது கூட 2 தேர்தல் தொடர்ந்து ஜெயிச்சது. எனக்கு அதிமுக மேலே 1000 விமர்சனம் உண்டு, ஜெயலலிதா மேலேயும் பல்வேறு காலகட்டங்களில் நான் விமர்சனம் வச்சது உங்களுக்கும் தெரியும். அந்த ஜெயலலிதா கூட 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஆனால் நீங்கள் இப்படி எதிர்கட்சியாக கூட உங்களால் வர முடியல. 2011 2006 95 சீட்டோட மைனாரிட்டி ஆட்சியாக வந்ததுனால திருமதி ஜெயலலிதாலாம் பேசுவேன்னா அசிங்கமாக அறிவுறுப்பாலாம் நீங்கள் சொன்னது கடந்த கால வரலாறு. அப்போ கருணாநிதி மக்கள் செல்வாக்குங்கிறத தாண்டி மக்களால் வெறுக்கப்பட்டவர் கருணாநிதி, அதை எம்ஜிஆர் மூலதனமாக்கி கொண்டார். அப்படி தானே திருமாவளவன் சொல்கிறதுக்கான அர்த்தம்? அப்படி தானே எடுத்துக்க முடியும். இல்லை அதில் வேறு ஏதாவது திருமாவளவன் வேறு அர்த்தம் சொல்கிறாருன்னா சொல்லட்டும். இல்லைங்க, அவர் ஜெயராமன் சொல்கிறது தப்புங்க, அதனால் இல்லைங்க இதுதாங்க இது சொல்லட்டுமே. நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லும்போது அவருக்கு எம்ஜிஆருக்கு ஒன்றுமே கிடையாது, சினிமா கவர்ச்சி தான். அந்த சினிமா கவர்ச்சி தான் கருணாநிதியை சிஎம் ஆக்கிச்சு, அந்த சினிமா கவர்ச்சி தான் அண்ணாதுரையை முதல்வராக்கிறதுக்கு உதவிச்சு, அந்த சினிமா கவர்ச்சி தான் திமுக வலுவாக கொண்டு வந்தது. அதுலேருந்து பிளந்து வந்தோடனே ஏன் உங்களால் நீங்கள் ஆட்சி கட்டில் பக்கமே வர முடியல? இது ஒன்று. இரண்டாவது, ஜெயலலிதா பாப்பாத்தி தான். ஆமாம், அந்த அம்மா ஒன்றும் ஒளிச்சு மறைச்சி எதுவுமே பேசலையே. ஆந்திராலேருந்து இங்கே வந்தவங்க ஓங்கோல் குடும்பம் அப்படிங்கிறவங்க நாங்கள் தமிழர்கள் தான், நாங்கள் தான் தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லிக்கலையே. தமிழெல்லாம் முட்டாப்பைய, தமிழனுக்கு சரியான தலைவன் கிடையாது, நான் தான் தமிழனுக்கு தலைவன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிக்கல. நான் அந்த அம்மாக்கு வக்காலத்தை வாங்கி பேசலை, நான் திரும்ப விமர்சிக்கிறதுக்காக இதை பேசுகிறேன். புரிஞ்சுக்கணும், ஒரு வித்தியாசம் இருக்குது அதில். அதுலேயே இன்னொன்று இன்னொரு வீடியோ, பழைய வீடியோ பாருங்கள். அந்த அம்மா சாதாரணமாக இவர் புலகாங்கிதை அடைஞ்சிட்டு எப்படிலாம் இவர் வந்து அப்படியே அந்த கனவுலேயே இன்பம் அடைவார் நினைக்கிறேன். அவர் அந்த அம்மா பக்கத்தில் என்னை கொண்டு வச்சாங்க. சாதாரணமாக ஒரு சீட்டு தள்ளி தான் இது பண்ணுவாங்க, கேப் இருக்காது. என்னை அருகாமையில் அமர சொல்லி நான் பேசாமல் இருந்த போது கூட அவங்களா வலுக்கட்டாயமாக என்கிட்ட பேசினாங்க. அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒற்றுமையுடன் இருக்கிறதுக்காக கையை தூக்கணுங்கும் போது கூட நான் தயங்கி நின்னேன். அந்த அம்மாவே என் கையை பிடிச்சி தூக்கி இது பண்ணாங்க. அதாவது இவருக்கு அந்த ஒரு தமிழகத்தின் தன்னிகரலா தலைவி, ஒப்பற்ற தலைவி என்கிட்ட பேசிட்டாங்க. நடிகை பார்த்தா சில பேர் வந்து, பா நான் அவங்கள நீ பார்த்தேன்னு தெரியுமா, நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் எங்கள் ஊர் வழியாக போகும்போது பார்த்துட்டு நான் அமைச்சரை பார்த்தேன்னு தெரியுமா, அந்த ஒரு மனோநிலை தான் எனக்கு. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 10-11 வயசு. அது இப்போ திருமாவளவன் 50 வயசில் கூட அந்த 11 வயசு மனோநிலையில் தான் பேசுகிறாரு. அவருக்கு இதெல்லாமே ஒரு பெரிய, அவர் எதெல்லாம் புனிதங்கிறாரோ அதெல்லாம் ஏற்றுவார், எதெல்லாம் ஏற்றுறாரோ அதெல்லாம் பாராட்டி பேசுவார். அதனால் ஒரு பிழைப்புவாதி திருமாவளவன் வந்து ஒரு வடிகட்டிய பிழைப்புவாதி. அவரால் தலித் சமுதாயத்துக்கு, பட்டியலின சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இளையபெருமாள் போன்று பெரியவர் இளையபெருமாள் ஒரு போற்றத்தக்க தலைவர். அவரை போன்று அவருடைய கால் நகத்துக்கு கூட பெரியவர் எல்இபியோட கால் நகத்துக்கு கூட சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர், பிழைப்புவாத அரசியல்வாதி, சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய திருமாவளவன் இப்படி தான் பேசுவார். அதனால் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து பெரிய அளவில் நீங்கள் திருக்குறளுக்கு பரிமேலழகர் மாதிரி உரை எழுதுவாரா, அது அவர் வந்து 10 பாட்டு 8 தொகை நான் இன்னா 40 இனியவை 40 இதெல்லாம் பற்றி திருமாவளவன்ட்டேருந்து நம்ம கேட்க முடியுமா? வைரமுத்து ஒரு திராசுனா திருமாவளவன் ஒரு திராசு. சார், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டுருக்கு. அது ஸ்கந்தர் மலையா இல்லை சிக்கந்தர் மலையான்ற விவகாரத்தில் இன்னைக்கு அந்த கேஸ் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வரும்போது தமிழக அரசாங்கம் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அழகர் கோவிலில் வந்து ஆடு வெற்ற பழக்கம் இருக்குது, அது தீட்டு கிடையாது, இங்கேயும் எங்களுக்கு தீட்டுன்ற சொல்லே இருக்கக்கூடாது, அதனால் வந்து அது ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் வந்து இப்போ வருகின்ற 13ஆம் தேதி தொல்லியல் துறை வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதே நிலைப்பாட திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. அங்கேயும் வெட்டுறாங்க இங்கேயும் வெட்டணுன்றத சொல்ல வராங்களான்றது புரியல. அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே மவுண்ட் ரோடில் 1000 விளக்கு மசூதி இருக்குது. அந்த மசூதியில் ஒரு குற்றச்சாட்டு, அந்த ஸ்பீட் ஸ்டார்
அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பெண்மணியோட கான்வர்சேஷனை வச்சு அவர் ஸ்பீச் தாருங்கிறாங்க ஜெயினுல் ஆப்தீனை. அவர்கிட்ட ஒரு பெண்மணி கேள்வி கேட்குறாங்க. நான் அந்த இதில் இந்த இஸ்லாமிய ஜாதியில் எங்களெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாக பார்க்குறாங்களே, அங்கே வந்து உயர்ந்த ஜாதி இஸ்லாமியர்கள் தொழுதுட்டு நாங்கள் போனால் அந்த இடத்த ஏன் தண்ணி ஊற்றி கழுவுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது, அந்த மாதிரி கழுவுறாங்க அப்படின்னாரு. அப்போ இஸ்லாம் சமத்துவம் அப்படின்னு இவங்க சொல்கிற இதுக்கு இதே யாட்சிக், அது அவங்க மதத்தை பொறுத்து, நான் அதை பற்றி பேசக்கூடாது. இதே நிலைப்பாடு இது மதச்சார்பற்ற அரசு. இதை வந்து தமிழக அரசு வந்து இந்து தேசியத்துக்கு அரசில் இல்லை, பாரத நாட்டு அரசு இந்து தேசிய அரசு இல்லை. இந்துஸ்தான் இந்த நாடு டிக்ளேர் பண்ணப்பட்டதுன்னா நான் மாற்று மதத்தை பற்றி நான் அதில் பேசக்கூடாது. ஆனால் ஆஸ் லாங் as இந்தியா இஸ் செக்குலர், நீங்கள் இந்து மதத்துக்கு வைக்கக்கூடிய ஒரே பார்வையோடு தான் இஸ்லாம் மதத்துக்கும் வைப்பீங்களா, கிறிஸ்துவ மதத்துக்கும் வைப்பீங்களா? இஸ்லாம் மதத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழுகை நடத்துறதுக்கு தமிழக அரசு வழி செய்யுமா? ஏன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும்னு தான் நினைக்கிறாங்க. எங்கேயுமே தீட்டுன்னு இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. பெண்கள் நினைந்தால் அந்த இதுக்கு போனால் புனிதம் கெட்டுடுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து காசாக்கும் மத்திய அரசு மூலமாக ஸ்டாலின் அவர்கள் அங்கே இதில் இது ஜம்ஜம் தண்ணி குடிப்பாங்க, கல் விட்டு எறிவாங்க. அங்கே இதுக்கு போனாக்க அவங்க புனித இதுக்கு போகிறாங்கல்ல, யாத்திரை போகிறாங்கல்ல, அந்த யாத்திரையில் மெக்காவுக்கு போகும்போது, ஏன்னா அதில் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு தான் போத்திருப்பாங்க, நல்ல க்ளீன்லி ஷேவ்டாக இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம்லாம் பார்க்கும்போது. அப்போ அங்கே வந்து அங்கேயும் வந்து நீங்கள் வந்து மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அதை ஒத்துக்கிறோம். ஆனால் எங்கே என்ன எப்படி எந்த விஷயம்னு யானைக்கு அறோன்னா குதிரைக்கு குடுறோன்னு சொல்லக்கூடாது. பாம்பும் தொங்கும், புடலங்காயும் தொங்கும். தொங்குறதெல்லாம் பாம்பு, தொங்குறதெல்லாம் புடலங்கா அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. அதனால் தமிழக அரசு இதை தீட்டுன்னு யாரும் சொல்லலை. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வழிமுறை உண்டு. எனக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய திருவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில், அதுதான் பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகருக்கும் இஷ்ட தெய்வம். காஞ்சி சங்கராச்சாரியார் 101 வயது வாழ்ந்து நம்முடைய வழிநடத்திய பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுக்கும் மகா பெரியவாளுக்கும் அதுதான் குலதெய்வம். எங்கேயுமே இந்த தீட்டுன்றது இருக்கக்கூடாது. அந்த சங்கராச்சாரியார் போனால் கூட, மதுரகாளியம்மன் கோவிலுக்கு போனால் கூட, அங்கே பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள்கிட்ட தான் திருநீர் நீங்கள் வாங்க முடியும். நான் சங்கராச்சாரியார், நான் தான் பூஜை பண்ணுவேன்னு சொல்லவே முடியாது. அவங்களும் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மத இது உண்டு. இங்கே டினாமினேஷன்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரு விதமான பூஜை, திருவானைக்காவலில் ஒரு விதமான பூஜை, ஸ்ரீரங்கத்துலேயும் பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்லையும் பெருமாள். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் பூஜை பண்ணுறவங்க நீங்கள் இதுக்கு வந்து பூஜை செய்ய முடியாது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு பூஜை பண்ணுறவங்க ஸ்ரீரங்கத்தில் போய் பண்ண முடியாது. டினாமினேஷன் டெம்பிள்னு பேர். ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்தந்த முறைப்படி உண்டு, முறைங்கிறது உண்டு. அந்த 18ஆம் படி கருப்பருக்கு கேட்குறவன் கேனேன்னு நினச்சவங்க பேசுகிறாங்க. கருப்பர் கோவிலில் தான் கிடா வெட்டுறாங்க, அழகர் கோவிலில் கிடையாது. அதனால் இவங்களுக்கு புரியும்படியாக இன்னொன்று சொல்லலாம். சகோதரியும் பெண்ணு, மனைவியும் பெண்ணு, பெண் தானே அப்படின்னு சொல்லுவாங்களா? அதனால் நாம் பகுத்தறிவோடு இருக்கணுங்கிறது வெறும் மேடை பேச்சுக்கு மட்டும் பார்த்தாயா தமிழா அப்படின்னு நீங்கள் வந்து மேடைத்த பேச்சுக்கு மட்டும் அதை வச்சுட்டு இருக்கக்கூடாது. யதார்த்தத்துக்கு வாங்க, நடைமுறைக்கு வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பழக்க வழக்கத்துக்கு வாங்க. நீங்கள் அகமதியா, நீங்கள் கோடம்பாக்கம் லிபர்ட்டி தியேட்டர்னு இருந்தது, அது பக்கத்தில் அகமதியா மசூதின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சமத்துவம் தீண்டாமை அது கூடாதுன்னா நீங்கள் வந்து அகமதியா பாய்ங்களை கூப்பிட்டு உஸ்மான் ரோடு மசூதிக்கோ இல்லை கேகே நகர் மசூதிக்கோ அழைச்சிட்டு போக சொல்லுங்கள், நம்ம வரவேற்போம். ஏன் அங்கே மட்டும் பம்புறீங்க, ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன பயம்? சமத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்லையா? ஏன் அகமதியா முஸ்லீமை வேறு இதுக்குள்ளே விடமாட்டீங்க அப்படின்னு நாமளும் கேட்கலாம். ஆனால் அது வந்து அவங்கள்ட்டேருந்து இயல்பாக வரணும்னு நம்ம நினைக்கிறோம். நாம் ஒன்றும் மதவெறியோடு பேசல. ராமகோபாலன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கணும்னு தான் ஆர்எஸ்எஸும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. ராமகோபாலனும் அதான் சொல்லியிருக்கார். நான் வந்து எல்லோரும் என்பிட்டு இருக்க வேறொன்றும் யாமறியேன் பராபரமேன்னு நான் வாழற ஆள். அப்படி இருக்கும்போது இவங்க போய் கோர்ட்டில் போய் இந்து மதத்தை நோண்டணும், இந்து மதத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தணும், அந்த சிக்கந்தர் மலைன்னு மாத்திரத்துக்கு இவங்க துணை போகிறாங்களா அப்படிங்கிற டவுட்டு நமக்கு வருது. இது சொல்லும்போது தீர்ப்பை படித்து பார்க்கணும், என்ன அஃபிடவிட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்.
ஆர்காலஜிக்கல் சர்வே என்ன அஃபிடவிட் போடுதுன்னு பார்க்கணும். அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் அது.